ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். முதல் நாள் வந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே குடுத்துருந்தோம். அப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து சிந்திட்டு அதனால உடனே கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் எல்லாம் வீட்டு போனது உடனே வீடு தூக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. துடைக்கவும் கூடாது அப்படிம்பாங்க. அதனால மறுநாள் தான் நான் நல்லா தொடச்சு வீடு எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுட்டேன். ஆர்த்தி வந்து அந்த கேப்ல வந்து கிச்சன்ல பாத்திரம் கொஞ்சம் கிடந்துச்சு. அதெல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அடுப்பு எல்லாமே தொடச்சு விட்டுட்டா. இப்போதைக்கு வேலைக்காரங்க யாரும் இல்ல. நாங்க தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. நம்மளே நம்ம வீட கிளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கிறதுனால. அதுக்கப்புறமா ஆப்ப மாவு கொஞ்சமா தான் இருந்துச்சு. அது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, அத அப்படியே கார பணியாரமா போட்டாச்சு. கொஞ்சமா பல்லாரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காயப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, இத வந்து தாளிச்சும் சேர்க்கலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். நான் பிளைனா சிம்பிளா தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். அப்புறமா பச்சையா அரைச்ச வெங்காய சட்னி இருந்துச்சு. அதோட சேர்த்து அன்னைக்கு பரிமாறியாச்சு நைட்டு. தம்பி, தங்கச்சி ஊருக்கு போம்போது நவீன வந்து கூட்டு போயிருக்காங்க. 2 நாள் அங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவன் இல்லாதது என்னமோ மாரி இருக்கு. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.